ஒரு பக்கம் அடுப்பு இட்லி ஊற்றி வச்சோம்னா அது வேக 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு செஞ்சு முடிச்சலாம். இந்த ரெசிபி பண்ணா இட்லி தோசை சாப்பிட அல்டிமேட் ரெசிபி. அடுப்பு பற்ற வச்சு கடாயில ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுனா கடுகு போட்டு தாளிக்கலாம். இப்போ கொண்டு தாளிக்கலாம். இது கூட சீரகம் அது எதுவுமே இல்லை. வெங்காயம் பக்கம் இந்த பக்கம் நல்லா ஈரமெல்லாம் போன மாதிரி நல்லா வதக்கலாம். வெறும் கறி மட்டும் இருக்கு. வெங்காயம் போட்டு லைட்டா வதக்கலாம். இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். அது எதுவுமே தேவையில்லை. இதுக்கு வந்து வரமிளகாய் விட பச்சை மிளகாய் தான் அந்த பேஸ்ட் போடுறோம். அவ்வளவுதான். தக்காளி போடலாம். நல்லா மஞ்சள் தூள் நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கல்லுப்பு குழம்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். தக்காளி நல்லா வதக்கி வச்சுங்க. போட்டுக்கலாம். எப்பவுமே நமக்கு ட்ரையா தான் இருக்கும். அந்த ட்ரையா போட்டு அப்படியே மிக்ஸ் போட்டு நல்லா நைஸ் நைஸ் சரி. இந்த வீட்ல கறி எல்லாம் நீங்க கல்ல தேக்காம வாங்கி போட்டுக்கலாம். கலமா வந்து வடிச்சு உள்ள ஊத்திக்கலாம். இப்போ வந்து கண்டிப்பா தண்ணி ஊத்தணும். அந்த போட்டு நீங்க உங்களுக்கு சீக்கிரமா கெட்டியாயிடும். 2 நிமிஷம் தான். அப்படியே கெட்டியாயிடும். இப்போ குழம்பு நல்லா ஜம்முன்னு சூப்பரா வெச்சு. மத்த குழம்புலாம் மத்த நெய் ஊத்தி விட்டுலாம். உள்ள நெய் கலக்காம இது கலந்தா தேவையில்லை. இட்லி குழம்பு தோசைக்கு இன்னும் நல்லா இருக்கும். பூரிக்கு நல்லா இருக்கும். இது அவ்வளவு கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அப்ப இட்லியோட சாப்பிட வேண்டியது. அதுவே மாதிரி இருக்கு. அவ்வளவு ஈஸி. டக்குனு ரெசிபி சாப்பிட நல்லா இருக்கும். மெயின் ஐடியா வெங்காயம். ஆமாங்க. Simple, best, easy, good. Okay, now what is it? How was it?